வணக்கம். இப்போ செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் ஸ்டார்டர் கண்ட்ரோல் ஒயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது மெயின் கான்டாக்டர் ஒன்று, டெல்டாக்கு ஒரு கான்டாக்டரு, ஸ்டாருக்கு ஒரு கான்டாக்டரு, மெயினுக்கு ஒரு ஓவர்லோடு ரிலே ஒன்று எடுத்திருக்கேன். NO புஷ் பட்டன் ஒன்று, ஒரு NC புஷ் பட்டன் ஒன்று. இதை வச்சு கண்ட்ரோல் ஒயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்டிங்காக ஒரு பவர் ஒயரிங் சிங்கிள் பேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ டெஸ்டிங்காக பிரேக்கர்லேருந்து பேஸ் யூனிட்டில் எடுத்துகிட்டு மெயின் கான்டாக்டருக்கு மெயின் கான்டாக்டர் டெல்டா ஸ்டார் இது மூணுக்கு பேஸ் யூனிட்டில் லூப் பண்ணியிருக்கேன். இன்புட்டில் இதோட அவுட்புட்டில் மெயின் கான்டாக்டருக்கு ஒரு இண்டிகேஷனு, டெல்டாக்கு ஒரு இண்டிகேஷன் லேம்பு, ஸ்டாருக்கு ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது டெஸ்டிங்காக. இப்போ கண்ட்ரோல் ஒயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் கான்டாக்டர் டெல்டா ஸ்டார் இது மூணு கான்டாக்டருக்கு A2ல நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். A2ல நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் கான்டாக்டருக்கு மெயின் கான்டாக்ட்ல இருந்து A2ல இருந்து ஒரு வயர் எடுத்து டெல்டா கான்டாக்டருக்கு நான் லூப் பண்ணிக்கிறேன். டெல்டாக்கு ஒரு லூப் பண்ணிக்கிறேன். அடுத்ததா டெல்டால இருந்து டெல்டா கான்டாக்ட்ல A2ல இருந்து ஒரு வயர் எடுத்து டெல்டா கான்டாக்டரோட A2ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்து ஸ்டார் கான்டாக்டரோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸ்டார் கான்டாக்டரோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸ்டார் கான்டாக்டர்ல A2ல கனெக்ட் பண்ணிட்டு ஸ்டார் கான்டாக்டரோட A2ல இருந்து ஒரு வயர் எடுத்து ஸ்டார் கான்டாக்டரோட A2ல இருந்து ஒரு வயர் எடுத்து பிரேக்கர்ல நான் அவுட்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிரேக்கரோட அவுட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நியூட்ரல் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததா பேஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் வயர் எடுத்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் வயர் எடுத்து ஓவர்லோடு ரிலேவோட 95ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்து ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்து ஸ்டாப் புஷ் பட்டன் NCல இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது ஸ்டாப் புஷ் பட்டனு. அதோட அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து NO புஷ் பட்டனு NO பாயிண்ட்ல இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸ்டார்ட் புஷ் பட்டனோட NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு டெல்டா கான்டாக்டரோட NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. டெல்டா கான்டாக்டரோட NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. டெல்டா கான்டாக்டரோட NCல கனெக்ட் பண்ணிட்டு டெல்டா கான்டாக்டரோட NCல இருந்து ஒரு வயர் எடுத்து டெல்டா கான்டாக்டரோட NCல இருந்து ஒரு வயர் எடுத்து ஸ்டார் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இன்டர்லாக் இது. ஸ்டார் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா ஸ்டாப் புஷ் பட்டனு. ஸ்டாப் புஷ் பட்டன் அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து ஸ்டார் கான்டாக்டரோட NOல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸ்டார் கான்டாக்டரோட NOல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா ஸ்டார் கான்டாக்டரோட NOல இருந்து ஒரு அவுட் எடுத்து ஸ்டார் கான்டாக்டரோட NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸ்டார் கான்டாக்டரோட NCலவே லூப் பண்ணிக்கிங்க.
அடுத்ததா வந்து ஸ்டார் கான்டாக்டரோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஸ்டார் கான்டாக்டரோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து டெல்டா கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. டெல்டா கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. டெல்டா கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. டெல்டா கான்டாக்டர் ஸ்டார் கான்டாக்டர் இதுக்கு வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து மெயின் கான்டாக்டருக்கு வந்து வயரிங் பண்ணணும். அதுக்கு வந்து ஸ்டார் கான்டாக்டரோட N1ல இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து ஸ்டார் கான்டாக்டரோட N1ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஸ்டார் கான்டாக்டரோட N1ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து மெயின் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து இந்த மெயின் கான்டாக்டர் வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக கான்டாக்டரோட A1ஐயும் N0வையும் லூப் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து மெயின் கான்டாக்டரோட N1ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஸ்டார் கான்டாக்டரோட இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து மெயின் கான்டாக்டர் வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக இந்த வயரிங். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் புஷ் பட்டன் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மெயின் டெல்டா வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் வந்து நான் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினும் டெல்டா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் இதை ரிலீஸ் பண்ண உடனே ஸ்டார்ல இருந்து டெல்டாக்கு மாறும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இப்போ வந்து இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா மெயின் கான்டாக்டர் டெல்டா ஸ்டார் கான்டாக்டர் இதோட A2க்கு வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. மெயின் கான்டாக்டர் டெல்டா கான்டாக்டர் ஸ்டார் கான்டாக்டர் இது 3 கான்டாக்டரோட A2ல வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு 95ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டாப் புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட் எடுத்துட்டு வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் எடுத்துட்டு வந்து டெல்டா கான்டாக்டரோட என்சில கனெக்ட் பண்ணிக்கிங்க. டெல்டா கான்டாக்டரோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து ஸ்டார் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து ஸ்டாருக்கு வந்து வயரிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து டெல்டாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் புஷ் பட்டனோட அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ஸ்டார் கான்டாக்டரோட N0ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸ்டார் கான்டாக்டரோட N0ல இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து ஸ்டாரோட என்சில கனெக்ட் பண்ணிக்கிங்க. N0வையும் NC லூப் பண்ணிக்கிங்க. அதோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து டெல்டா கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து டெல்டாக்கு ஸ்டாருக்கு வந்து வயரிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததான் வந்து மெயின் கான்டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்து ஸ்டார் கான்டாக்டர்ல இருந்து ஒரு N0ல இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து மெயின் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த மெயின் கான்டாக்டருக்கு வந்து ஹோல்டிங் பண்ணணும். அதுக்கு வந்து மெயின் கான்டாக்டரோட A1ஐயும் N0வையும் லூப் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து N0ல இருந்து அவுட் எடுத்து வந்து ஸ்டார் கான்டாக்டரோட N0ல இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து வயரிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெயின் ஸ்டார் ஒர்க் ஆகுது. இப்போ நான் இதை ரிலீஸ் பண்ண உடனே டெல்டாவுக்கு மாறும். Thank you for watching video.